राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। यहोवा राजा है सामर्थ से भरा, अनादि परमेश्वर वो ना टलेगा। हे युगों से युगों तक एक ही है राजा, महिमा के सिंहासन पर बैठा बादशाह। वो है महान सर्वशक्तिमान, उसकी हुकूमत और उसका ही प्रताप सदा। கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை பார்ப்போம்னு சொன்னாலும் டெய்லிமனால் போடப்பட்ட வார்த்தையை நாங்கள் பார்க்குற வேளையிலே நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஒரே ஆசீர்வதிப்பார். இந்த நாளும் கூட
ஆண்டு சமூகத்துல வந்து உங்களை ஒரு கத்திர ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகளையும் கூட தேவன் தாமே கூட இந்த நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கே நாங்க வாசிக்க கேட்டோம், இந்த அதிகாரத்துல வாசிக்க பார்த்தோம். இல்லாவிட்டால் 1ஆம் தேதி கூட நாங்க தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். என்ன, இந்த ஆண்டிலே தேவன் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், ஆண்டு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துக்கிறார். எதற்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார் சொன்னால், எண்ணத்தின் மேல் அதிகாரம் கொடுத்துக்கிறார் சொன்னால், சத்துருடைய கிரியைகளுக்கு மேலாக, அந்தகாரத்தினுடைய கிரியைகளுக்கு மேலாக உலகத்திலே வாழ்ற நாங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி நாங்கள் காணப்பட வேண்டும்? ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன சொன்னால், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் சொன்னால், அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார், அவர் உலகத்தை ஜெயித்து விட்டார், அவர் பிசாசை ஜெயித்து விட்டார். அவர் இங்க நாங்க வாசித்தோம் கொலோசியர்ல, அவர் சிலுவையிலே என்ன செய்தாராம்? சொல்லுங்களேன். சிலுவையில மரித்து போனாரா? என்ன செய்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சாத்தான் நினைச்சான் சிலுவையில அடிச்சாச்சு அவர் செத்து போனா சொல்லி, அவர் மறைத்து விட்டா சொல்லி. இல்ல, சிலுவையில என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தாரு. மறைத்தது உண்மைதான். பிறந்த என்ன செய்தாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள், இந்த கடைசி நாட்களில் வாழ்ற நாங்கள், ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் என்ன சொன்னால், நானும் நீங்களும் ஜெயிக்கலாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவரே இந்த வருஷத்திலே சபைக்கு கொடுத்தார், எங்களுக்கு கொடுத்தார் சொன்னால், நாங்க பார்க்கிற வழியில், நான் தியானித்து பார்த்த வழியிலே ஆண்டு வார்த்தையை கொடுத்ததன் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த வருஷத்திலே, இந்த கடைசி நாட்களிலே இன்னும் அதிக விதமான போராட்டங்கள், அதிக விதமான பிரச்சனைகள், அதிக விதமான எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நாட்கள் செல்ல செல்ல சத்துனுடைய கிரியைகள், சாத்தானுடைய திட்டங்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவை கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் அதை அறிந்தவர்களாய், அதை விளங்கி கொண்டவர்களாய், அந்த காரியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டவர்களாய், தேவனோடு உள்ள உறவை நாங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக நாங்கள் பிடித்து கொண்டு, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உறுதியாக பிடித்து கொண்டால் நிற்கிற நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர் எதற்கு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்? இதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், ஓட வைக்கிறார் சொன்னால், நான் நீங்கள் நினைச்சக்கூடாது, விழுந்து போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரம கானானை சென்றடைய வேண்டும். எனக்காக உங்களுக்காக கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ கிரீடம். உங்களுக்காக 1,00,000 ரூபாய் வச்சுக்கிறாங்க, 1,00,000 பிராங்க் வச்சுக்கிறாங்க, சந்தோஷப்படுங்க. ஜீவ கிரீடம் சொன்னா நான் தான் சொல்லணும் உங்களை கை தட்டுறாங்க. அல்லேலூயா. யார் கை தட்டணும்? சொல்லும் போதே கை தட்டணும். ஏசு ஆண்டவரே, இது எனக்கு தான். ஏசு ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேன், இது எனக்கு தான். அல்லேலூயா. காசு பணம் எல்லாம் உங்களோட போயிடும், நாங்க மறிச்ச பின்பாது. இது அழியாத, இது அது நித்தியமா இருக்கிறது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்காக உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கா? பரலோகத்துல இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை நாங்கள் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையாகிய நாங்கள் இந்த நாட்களில் எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் பரலோகத்தை குறித்து, எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நித்திய ஜீவனை குறித்து, எங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிற நாங்கள் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவன் மாத்திர என்ன அதிகாரம் கொடுத்தாராம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் சத்ருவானவன் எவனை புடங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியார். நான் 1ஆம் தேதி கூட சொன்னேன், இந்த நாட்களில் இந்த உலகத்திலே வாழ்ற இந்த சர்ப்பங்கள் தேள்கள் எதை குறிக்கிறது? பிசாசினுடைய கிரியைகள், அந்த காலத்தினுடைய கிரியைகள். இவைகள் என்ன செய்தால் மனுஷனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மனுஷனுடைய சுகத்தை மாத்திரமல்ல, மாறாக அவனுடைய ஜீவனை அழிக்கும்படியாக, அதாவது கிறிஸ்துவண்டை சேர முடியாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை கிட்டி சேர முடியாதபடி, தேவனிடத்திலிருந்து போற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் என்ன செய்யறான்? தடை பண்ணும்படியாக வகை தேடி சுற்றி திரிகிறான்.
அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்தினால், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டால், ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே காணப்பட்டால், அது என்ன செய்யாதோ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. தனியா ஆண்டவரே அதிகாரம் கொடுத்து விட்டு அதிகாரம் கொடுத்து இல்லை, எப்படி அதை நாங்கள் சேதப்படுத்தாபடி எங்களை பாதுகாக்க வேண்டும், எப்படி அந்த சத்துருங்களை மேற்கொள்ளாபடி நாங்கள் தப்பிக்கொள்ள முடியும்னா என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க மட்டும்தான். அல்லேலூயா. என்ன இருக்க மட்டும் சொல்லுங்களேன்? கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் பிசாசை எப்படி ஜெயித்தார் சொன்னால், தேவன் தம்முடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களே அங்கே பார்க்கும்போது பிசாசினால சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போன பிறகு என்ன நடந்தவருக்கு? சோதனை காலம். அந்த சோதனை காலத்துல பார்க்கிற வழியிலே பிசாசானவன் என்ன செய்தார்? அவரை சோதித்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வசனத்தினாலே ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜெயித்தாரு. இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெயிக்க வேண்டுமா இருந்தால், நானும் நீங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்ன வேண்டும்? தேவனுடைய வசனம். இங்க ஆண்டவர் சொல்றார், அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒன்றும் என்ன செய்யாது, உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு எங்களை சேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய என்ன சொன்னால், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் எங்களுக்குள்ளே காணப்பட்டதான் நானும் நீங்களும் ஜெயிக்கலாய் காணப்பட முடியும். ரெண்டு நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம், 1ஆம் தேதி பார்த்தோம், ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துக்கிறார். முதலாவது அதிகாரம் கொடுத்தவர் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? முதலாவது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் யாரு? அல்லேலூயா. நமக்கு அதிகாரம் கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு அதிகாரம் கொடுத்தவருடைய வல்லமை என்ன? நமக்கு அதிகாரம் கொடுத்தவருடைய அவருடைய கிருபை என்ன? நாங்கள் அதை அறிந்து கொண்டதால் என்ன செய்ய முடியும்? தேவனுக்குள்ளே நாங்கள் உறுதியா இருக்க முடியும். ஒரே ஒரு காட்சி சென்றாக்களை பார்த்தோம், எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தவர் எப்படிப்பட்டனால், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இதற்கு மேலாக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தவர் இந்த வானத்தையும் பூமியையும் இதுல யாவற்றையும் உருவாக்கியவர். அல்லேலூயா. சகல ஆளுகையும் அவருடைய கரத்துல இருக்கிறது. இப்பதாங்க பாட்டு பாடம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமை எல்லாமே எங்க இருக்கிறது? நம்முடைய தேவனுடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கரத்துல என்ன இருக்கிறது? சகல அதிகாரம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்துக்கோங்க, நம்முடைய ஆண்டவரிடத்துல சகல அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப உலகத்துல எல்லாம் எத்தனையோ ராஜாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஒரு ராஜா, கனடாவுக்கு ஒரு ராஜா, எல்லாம் ஒரு ராஜா. அவங்க அதிகாரம் எங்க செல்லும்? அந்தந்த நாட்டுக்கு தான் செல்லும், குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் செல்லும். பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா பிரசிடண்டா இருந்தார். இப்போ போய் சொன்னா அவர்கிட்ட அதிகாரம் செல்லுபடியாகுமா? ரிஜெக்ட், செல்லுபடியாக. அது என்று அவர்கிட்ட அதிகாரம் காலம் முடிந்து விட்டது. அந்த நாட்டுக்கு தான் இருந்தது, குறிப்பிட்ட காலத்தான் இருந்தது. இப்ப என்ன? செல்லுபடியாகாது. ஆனா நம்முடைய ஆண்டோடைய அதிகாரம் காலாதி காலமாக எத்தனை வருஷமானாலும் அவருடைய அதிகாரம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை குறைந்து போவதே இல்லை. அல்லேலூயா. சில பேருக்கு கை தட்டவே முடியல. எத்தனை பேர் கை தட்டுறீங்களோ, நீங்க என்ன செய்றீங்க? அதை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க. ஒரு பெரிய ஒரு புகழ் பெற்ற பாடகர் வாரா, நீங்க என்ன செய்வீங்க? பார்த்துக்கொண்டு இருப்பீங்க. என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். இப்பதான் கிட்ட நியூஸ் கேட்டேன், நாம எங்கேயோ ஒரு படம் நடிகர் ஒரு ஆள் இது ஒரு நாட்டுக்கு போனாரா, நான் பாக்கிய சில வச்சிருக்கிறீங்க, அங்க 80,000 900 90,000 பேர் போனாங்களா? கேள்விப்படுங்க. எப்படி இருந்துங்க அந்த ஸ்டேடியம்? கலங்கி இருக்கும். அல்லேலூயா. ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி, இதை விட மேலாக சகல அதிகாரம், சகல வல்லமை, சகல கர்த்தத்துவமுடைய நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில இருக்கிறாரு, நம்மத்தில இருக்கிறாரு. அவருடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமா இருந்தால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்ட நாங்கள் பார்த்தோம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சில நாட்கள் நாங்கள் வாசித்தோம். அங்கே ஆதியாம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்க ஆபிரகாமை ஆண்டு அழைத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்க நான் சபிப்பேன், உன்னை நான் பெருக பண்ண ஆண்ட வார்த்தை கொடுத்தார். 17ஆம் வசனத்துல வரும்போது ஆண்டவர் மிக மீண்டுமாக தரிசனமா சொல்றார், நான் எல் ஷடாய், நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால கூடும். உன்னுடைய வயதை பார்க்காதே, காலங்களை பார்க்காதே, என்னால கூடும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா. ஆபிரகாம் இருந்த மனிதனை ஆபிரகாம் என்று மாத்தினாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் என்று சொன்னால் உயர்ந்த மனிதன். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைய நாங்கள், உலகத்திலே வாழ்ற நாங்கள், முதலாவது நாங்கள் எதற்கு எதிராக நாங்கள் நிற்க சொன்னால் சத்துருவை நாங்கள் எதிர்த்து நின்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தனால், ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதிகாரத்தை எடுத்து எங்களை கொடுக்கும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அங்கே எபேசியர் புத்தகத்துல வாசிக்க கேட்டோம். அங்க 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்திலே நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்ன செய்தாராம்? குலைத்து அதை நடுவில் ராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்கள் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே கோலமாகி அவைகளின் மேலே என்ன செய்தாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே எதற்காக மரிக்க வேண்டும்? எதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும்? எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும்படியாக. சொல்லுங்க, எதற்காக ஆண்டு செய்தாரு? எனக்கும் உங்களுக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாக. எங்கள் பாவங்களுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய அக்கிரமங்களுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு வர வேண்டிய சாபங்கள், எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினைகள், எங்களுக்கு வர வேண்டிய அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றும்படியாக கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே தான் சுமந்து எனக்கும் உங்களுக்கும் இடத்தை கொடுத்து விட்டாரு, ஜெயத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவை ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் சொன்னால் தன்னுடைய ஜனங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும், என் ஜனங்கள் சமாதானமான கிராமங்களை தங்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். எபிரேய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றது? இங்க இந்த வசனத்துல வாசிக்கிற வழியிலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாராம்? நாங்கள் எப்படியா இருக்கணும் என்பதற்காக, நாங்கள் விடுதலை பெறணும் என்பதற்காக அங்கே வேதம் சொல்றது, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் என்ன செய்தாராம்? அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரான. எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எதற்காக பூமியில பிறந்தாரு? சொல்லுங்களேன். எனக்காக. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிறந்த எனக்காக. அல்லேலூயா. பிசாசை அழிக்கும்படியாக, என்னை வாழ வைக்கும்படியாக. இங்க வேதம் என்ன சொல்றது? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படியாகும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படி ஆனார். இந்த நாட்களில் அநேக கிறிஸ்துமஸை கொண்டாடினோம். கிறிஸ்துடைய பிறப்பு நிமித்தமாக கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள், பாட்டிகள் அநேக செய்தோம். ஆனால் இதற்காக ஆண்டவர் பிறந்தார், எங்களுக்காக பிறந்தார். எங்களை விடுதலை பண்ணும்படியாக, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, எங்களை வாழ வைக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்றது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக. நாளும் என்ன பயம்? மரண பயம். தேவனுடைய பிள்ளைக்கு என்ன இல்லை? 2ஆம் மரணம் இல்லை. அல்லேலூயா. எங்களுடைய சரீரம் ஒரு நாள் மரிக்கத்தான் போறது. நாங்கள் ஒரு நாள் மரிப்போம். எல்லாவற்ற கிறிஸ்து இயேசு இன்றைக்கு வருவானதை நாங்கள் என்ன செய்யப்படுவோம்? நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டோட வருகை தாமதமாயிருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கு? சரீர மரணம் இருக்கு. ஆனா என்ன மரணம் இல்லை? 2ஆம் மரணம் இல்லை. நானும் நீங்களும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆகவே நாங்கள் வேதம் சொல்றது, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் எப்படியா செய்தாராம்? அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஆண்டவராகிய இயேசு எங்களை போல இந்த பூமியில மனுஷராக பிறந்ததன் நோக்கம் எதற்காக சொன்னால், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக. அல்லேலூயா. பிசாசானவன் எவனை அழிக்கும்படியாக வகை தேடி சுற்றி திரிந்தான். ஆனா கிறிஸ்து இயேசுவோ அந்த மரணத்துக்கு அதிகார பிசாசானவன் அழிக்கும் படித்து அங்க என்ன செய்தாராம்? இந்த பூமியில எங்களுக்காக பிறந்து வந்தார். அவனுடைய சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? சிலுவையில உரிந்து வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா. எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா விதமான துரத்தனங்கள், எல்லா விதமான அதிகாரங்கள் என்ன செய்தார்? சிலுவையிலே அங்கே செய்தார்
வெற்றி சிறந்து விட்டார். அது கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் எப்பொழுதும் அறிக்க வேண்டும். என்னுடைய சாபங்களை இருந்து ஆண்டு விடுதலை கொடுத்து விட்டார். என்னுடைய பாவங்கள் இருந்து ஆண்டுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். பரம்பரை வர்ற எல்லா பாவ சாப கட்டுக்களும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். யாரெல்லாம் நீங்க விசுவாசிங்களோ அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த அநேக நாங்க என்ன செய்யறோம்? இப்பவும் மரண பயம், இப்பவும் சொல்றோம் இது சாபம், இது சாபம், இது சாபம். சாபத்தை கர்த்தர் சிலுவையிலே முள்முடியாய் சுமந்து எனக்கும் உங்களுக்கும் விடுதலையை கொடுத்து விட்டார். விசுவாசிகள் மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். சாபங்களை பின்தொடர முடியாது, சாபங்களை பின்தொடர முடியாது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. பாவங்கள் சுமந்து கொண்டார், எங்கள் சாபங்கள் சுமந்து கொண்டார். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்கள் பட வேண்டிய எல்லா வேதனையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அதை அக்செப்ட் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது. இனி என்னுடைய குடும்பத்தை சாபம் தொடர முடியாது, இனி என்னுடைய குடும்பத்தை வியாதி தொடர முடியாது, இனி என்னுடைய குடும்பத்தை அக்கிரமம் தொடர முடியாது. அறிக்கை பண்ண பிசாசு உங்களை விட்டு ஓடி போவார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அவருடைய வசனம் தான் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், விடுதலையை கொடுக்கிறதா இருக்கு. வேதத்திலே பார்ப்போம்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே அங்கே ஆண்டு அநேக அற்புதங்களை செய்தார். பிசாசுகளை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார், மருத்துவரை உயிரோடு எழுப்பினார், அநேக அற்புதங்களை செய்தார். ஒரு சில காரியங்களை பார்ப்போம்னு சொன்னாங்க. லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு போவோம்னு சொன்னால், லூக்கா புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கிற வேளையிலே, அங்கே லூக்கா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெப ஆலயத்துக்கு போனார். எங்க போனார் ஆண்டவர்? ஜெப ஆலயத்துக்கு போனார், சர்ச்சுக்கு போனார். வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாய் இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. இங்க நாங்க வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தையை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள் எங்க இருந்தார் ஆண்டவர்? அங்க ஜெப ஆலயத்துக்கு போனவளை என்ன நடக்கிறது? அங்க ஒரு மனுஷனை கண்ட. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனால்? பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தான். அல்லேலூயா. அசுத்த ஆவி அவனை ஆட்கொண்டிருந்தது. அந்த மனிதன் சுகமா இருக்கவில்லை, சமாதானமா இருக்கவில்லை. அந்த மனிதன் பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தபடினாலே அங்க அவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஆண்டவரை கண்ட போது, இயேசு தேவாலயத்துக்கு போறார், சர்ச்சுக்கு போன வழியிலே அந்த மனுஷன் ஆண்டவரை கண்டபோது, தேவனை கண்டபோது என்ன செய்யறான்? அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது பிசாசால இருக்கவே முடியாது. சொல்லுங்க, என்ன? ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய முடியாது? பிசாசால அந்த இடத்துல நிற்கவே முடியாது. தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் அக்கினியாயிருக்கிறார், தேவன் பரிசுத்தம் உள்ள, அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய முடியாது? பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னால், வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்க முடியாது? சொல்லுங்களேன், இருள் இருக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்குள்ள என்ன கடந்து வருகிறது? வெளிச்சம் கடந்து வருது. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க என்ன கடந்து வருகிறது? வெளிச்சம் கடந்து வருகிறது. இருள் உங்களை விட்டு போகிறது, பாவம் உங்களை விட்டு போகிறது. எல்லா விதமான வாழ்க்கை என்ன செய்யறது? மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமோ, உங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இங்கே பார்க்கிறோம், ஜெப ஆலயத்துக்கு ஆண்டவர் போகிறாரு. அங்கே ஒரு மனுஷன் காணப்பட்டான். அங்கே ஆண்டவர் வந்த போது அவனால என்ன செய்ய முடியல? இருக்கல. அவன் என்ன செய்கிறான்? ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றது? நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு அதுக்கு என்ன சொல்றார்? நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போண்டு அதை என்ன செய்றாராம்? அதட்டினா. எல்லாம் சொல்லுங்க, அதட்டினா. பிசாசு என்ன செய்யணும்? அதட்ட. சொல்ல, போராசா அவன் போகவே மாட்டான். என்ன செய்யணும்?
சில பேர் சொல்லுவாங்க ப்ளீஸ் போங்க, அவசியம் இல்லை. இவர் மதிப்புக்குரியரும் அல்ல, மரியாதைக்குரியரும் அல்ல, கனத்துக்குரியரும் அல்ல, இவர் பட்டம் பெற்றரும் அல்ல. ஒரு காலத்துல பட்டம் பெற்றவன் தான், ஒரு காலத்துல மதிப்புக்குரியவன் தான், ஒரு காலத்துல தேவனை புகழ்ந்தவன் தான், ஒரு காலத்துல கனத்தை பெற்றவன் தான். ஆனாலும் அவன் தள்ளப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, அவன் என்ன செய்யப்படும்? தள்ளப்பட்டவன், ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டவன், தேவனால சமூகத்திலிருந்து விழுந்து போனவன். மேன்மை வரும்போது, உயர்வு வரும்போது அவன் என்ன செய்ய? மேட்டிமை கொண்டு விழுந்து போனவன். நீங்களும் கூட உலகத்துல பாருங்க, எவ்வளவு நீங்க படிச்சிருந்தாலும், எவ்வளவு பட்டம் பெற்றிருந்தாலும், அந்த இடத்துல நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு, கனம் இருக்கு, உயர்வு இருக்கு. நீங்க அதை நீங்க அசட்டி, நீங்க உதாசீனம் பண்ணினால், அதை நீங்க தவறா பயன்படுத்த என்ன வரும்? ஒன்றுமே இல்லை. இவனுக்கு என்ன இருந்தது? உயர்வு இருந்தது, மேன்மை இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல? அவனை பார்த்து அதட்டினார், இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவே தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் அவனை விட்டு புறப்பட்டு போனது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் அந்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம். 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றார்கள்? இது என்ன வார்த்தையோ. பக்கத்துல பாருங்க, இது என்ன வார்த்தையோ, இது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் போய் அவனை பிடிச்ச கையை பிடிச்சு காலை பிடிச்சு மடக்கியதை பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. என்ன? உன்னை விட்டு புறப்பட்டு போண்டு அதட்டினார், வெளியே போண்டு அதட்டினார். அதட்டின போது ஏன் ஆண்டுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆண்டுக்கு வல்லம் இருக்கிறது. ஆண்டு அதட்டின வேளையில அந்த வார்த்தையை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால், உங்களுக்குள்ளே சத்தியம் இருந்தால் ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னு சொன்னால், நீங்க பேசுற வார்த்தை ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை, நீங்க பேசுற சத்தியம் தேவனுடைய வார்த்தை. இங்க பார்க்க இந்த வார்த்தைக்கு அங்க ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கட்டளை கொடுத்தார்? அதிகாரத்தோடும் வல்லமையோடு என்ன செய்கிறார்? அங்கே அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு போறதுன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எல்ஷடாய் குடும்பத்தின் மூலமாக, எல்ஷடாய் பிரேமிஸ்க பிள்ளைகள் மூலமாக, உங்கள் மூலமாக தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமா இருந்தால், முதலாவது உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டியது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ள சத்துரு உங்களை நெருங்க முடியாது. நீங்க போகிற எல்லாம், யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எங்க எல்லாம் போறீங்களோ, அங்கே பிசாசானவன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே வாழ்ற நாங்க தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில சுகம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமா? உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட வேண்டுமா? உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டுமா? சில வேளைகள் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா எங்களை மாற்ற முடியாத சூழ்நிலை. எது மாற்றம்? வசனம் உங்களை மாற்றம். வசனம் உங்களுடைய குடும்பத்தை மாற்றும், வசனம் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றும், வசனம் சபையை மாற்றும், வசனம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும், வசனம் எல்லாவற்றையும் மாற்றும். என்ற கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. அல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய நாமம் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பாருங்க. உலகம் எங்கும் எங்கும் எத்தனையோ கோடி 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 ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இயேசு, இயேசு, இயேசு. இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துவோட பிறப்பை உலகம் எங்கும் கொண்டாடினாங்க. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ தேவதூதர்கள், எத்தனையோ எல்லாம் வந்து உலகமெங்கும் ஒரு நாமத்தை உயர்த்துற காரணம் என்ன? அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது, அந்த நாமத்திலே கர்த்தத்துவம் இருக்கிறது. அந்த நாமம் மேலான நாமம், அந்த நாமம் அழியாத நாமம். அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறாரு, அதே வல்லமையோடு வரப்போகிறாரு, அதே மகத்துவத்தோடு வரப்போகிறாரு. இங்கே பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ. நீங்கள் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசும்போது ஜனங்களை ஆச்சரியப்படாம, இது என்ன வார்த்தை? இது ஜீவனுள்ள வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய சபையில் எழுதிக்கொள்ளுங்க, உங்களுடைய வீட்டில் எழுதிக்கொள்ளுங்க தேவனுடைய வார்த்தை. வசனத்தை வீட்டில போடுங்க, வசனத்தை ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? சத்ரு உங்களை சேதப்படுத்த அப்படி பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த புதிய ஆண்டிலே அநேக விதமான போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது.
நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லி. சேதப்படுத்தாத எப்பொழுது கர்த்தர் வசனம் இருக்க மட்டும்தான், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்க மட்டும்தான், தேவனுடைய பேழைக்குள்ள இருக்க மட்டும்தான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் தேவனுடைய பேழைக்குள்ளே, தேவனுடைய மந்தைக்குள்ளே, தேவனுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்திலே, வீட்டிலே, உங்களை வாழ்க்கையில இருக்க மட்டும்தான் என்ன நடக்காது? ஒரு சேதமும் வராது. எப்பொழுது வசனத்தை மீறி இங்க வெளியில போறீங்களோ, எப்பொழுது வசனத்தை விட்டு நீங்க வெளியே போறீங்களோ, உங்களுக்கு என்ன வரும்? சேதம் வரும். உங்களுக்கு தெரியும், திருநாட்களை பார்த்தோம், நோவா என்ற கதையை வாசித்தோம். நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகளும் அவருடைய 3 மருமக்களும் காக்கப்பட்டார்கள். எப்படி? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள்ள உட்பிரவேசித்த படியானத்தான். எப்பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தபடினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். அவர்கள் மாட்டோம்னு சொன்னார். நோவா பார்த்துட்டு நீங்க அப்பா நீங்க போங்க நான் வரேன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? காக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இதே ஆதியாமத்தில் நாங்கள் லோத்தின சம்பவத்தை வாசிக்கும் போது லோத்து மனைவி 2 பிள்ளைகள், லோத்து போய் தன்னுடைய மருமக்களோடு அங்கே திருமணம் செய்ய போற மருமக்களோட போய் பேசுகிறார். நாங்களாம் ஓட இந்த இடத்த விட்டு போக வேண்டும், இது அழிய போகுது. எப்படி இந்த அவர்களுக்கு பரியாசம் பண்றது போய் காணப்பட்டது. வசனத்துக்கு பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, கீழ்ப்படியவில்லை, அழிந்தே போய்விட்டார்கள். இன்றைக்கு ஒரு சேதமும் வராதபடி காக்க வேண்டுமா? இந்த ஒரு சேதம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இதுவரை காலம் எப்படியும் வாழ்ந்துக்கலாம். இனி இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு முடிவெடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுவேன், உங்களுடைய எதிர்காலம் செழிக்கும். உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழுவேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கும். உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழுவேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு. இந்த ஆண்டில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. மேன்மைப்படுத்துவேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வளர்ந்திருக்கிறேன், நீ முத்திர மோதிரமா இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அநேக வாக்குத்தத்தங்கள் மாறாத ஒன்றும். எப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடந்தால், நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடந்தால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இங்கே வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவளை தொடர்ந்து நாங்க வாப்போம்னு சொன்னால், அங்கே 38ஆம் வசனத்துக்கு போற வழியில பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு எங்க போனாராம்? சீமோன் வீட்டில பிரவேசித்த அவருடைய மாமி எப்படி இருந்தாவாம்? அடுஞ்சிரமாய் காணப்பட்டார். அவளுக்காக அவரை என்ன செய்யலாம்? வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து வாசிக்கும் போது தேவன் ஆண்டவராகிய இயேசு பூமி இந்த நாட்கள் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அவருக்குள்ளே வல்லமை இருந்தது, அவருக்குள்ளே வார்த்தை இருந்தது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நசரேயனாகிய இயேசுவை கர்த்தர் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த வல்லமுள்ள தேவன் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே பேதுரு வீட்டை பிரவேசித்தார். அவருடைய மாமி வியாதியாய் காணப்பட்டார்கள். அவளுக்கு என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். அவர் 39ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாம் சேர்ந்து, அவர் அவருக்கு குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி என்ன செய்தாராம்? கட்டளையிட்டார். எல்லாம் சொல்லுங்க, கட்டளையிட்டார். ஒரு வியாதி, ஒரு பலவீனம், இந்த பலவீனத்தின் ஆவி வெளியே போகும்படி என்ன செய்தாரு? கட்டளையிட்டார். விஜயபத்தோடு கேளுங்க, இந்த இடத்திலே வந்து உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுகிறார், பலவீனத்தின் ஆவி வெளியேறுவதாக. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், பலவீனங்கள் வெளியேறுவதாக. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கும்? இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் என்ன செய்தாரு? கட்டளையிட்டார். அங்கே வேதம் சொல்றது, அவளை விட்டு அது அவளை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அதிகாரம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாய்ந்து புறப்பட சத்தம், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. எல்லாரும் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது. அவை ஆண்டோடைய சத்தம், ஆண்டோடைய வார்த்தை இங்க சொல்லுகிறார். என்ன சொல்றார்? ஆண்டவர் அங்கே சீமோன் வீட்டில போனாரு. அவருடைய மாமி அங்கே ஜுரமாய் காணப்பட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? அது நீங்கும்படி கட்டளையிட்டார். அங்கே நடக்கிறது வேதம் சொல்றது, அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவளுக்கு என்ன செய்ய, அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது சூரியன் அஸ்தமித்த போது இவங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? பலவித வியாதிகள்னாலே அவர் அங்கே வருத்தப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் அவர்கள் மேலே தம்முடைய கைகளை வைத்து அதை சொஸ்தமாக்கினார். பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடினது காரணம் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
தேவன் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்க மட்டும்தான் ஒரு சேதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் எப்படிப்பட்டவளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு, தேவன் தமது அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நாங்கள் விசுவாசித்து அதை நாங்கள் எனக்கென்று எடுத்துக்கொண்டால், எங்களுக்கென்று எடுத்துக்கொண்டால் அது உங்களோட வாழ்க்கையில அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போறோம். அங்க லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை போவோம்னு சொன்னால், லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு போற வேளையிலே அங்கே என்ன மீண்டுமாக அவர் என்ன செய்யறதுனால ஓய்வு நாள் ஒன்றிலே என்ன செய்யறாராம், ஜெபாலயத்தில் என்ன பண்ணிக்கொண்டார், போதகம் பண்ணிக்கொண்டார். லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போற வழியிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அங்கேயும் கூட 11ஆம் வசனம் சொல்றது, அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே காணப்பட்டாள். அவள் இவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அங்கே 18 வருஷம் சேர்ச்சியில காணப்படுகிறாள். தேவ சமூகத்தில் வந்து போகிறாள். ஆண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அங்கே ஒரு மனுஷியை பார்க்கிறாரு, ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவளாய் காணப்பட்டால் சொன்னால், நிமிர முடியாத கூனி. என்ன செய்ய முடியாது? நிமிந்து கர்த்தரை துதிக்க முடியாது, நிமிந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது, நிமிந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாது, உறுதியா எதையுமே செய்ய முடியாது. ஒரு பலவீனத்தின் ஆவி இன்றைக்கு அநேகரை கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியாதபடிக்கு, தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பலவீனமா தாக்கி கொண்டே இருக்கும். இந்த ஆவி என்ன செய்யும்? ஜனங்கள் சும்மா இருக்க சமாதானமா இருக்க முடியாது, ஜனங்கள் சந்தோஷமா இருக்க விடாது, ஜனங்கள் நிம்மதியா இருக்க விடாது. ஏதாவது ஒன்று குனிய பண்ணி கொண்டே இருக்கும், மேல போக விடாது, தலை நிமிர விடாது, வெற்றி பெற விடாது. பொல்லாத ஆவி. அது நோக்கம் எல்லாம் என்ன? ஜனங்களை கீழே விழுத்துவது. இங்க ஆண்டவர் பார்க்கிறாரு, இவள் யாரு? இவள் தேவனுடைய பிள்ளை. எல்லாரும் அவள் யாரு? தேவனுடைய பிள்ளை. நீங்க யாரு? சத்தமா தான் சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கட்டும். நான் தேவனுடைய பிள்ளை சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளை சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சேர்ந்து சத்தமா, நான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு என்ன கொடுத்துக்கிறாரு? நாங்க தேவனுடைய பிள்ளைன்னு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க பார்க்கிற வேளையில அங்கே ஒரு மனுஷி இருக்கிறார், பெண் இருக்கிறாள். அவள் 18 வருஷமா கட்டி இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் தேவனுடைய பிள்ளை, இவள் கட்டப்பட்டிருக்க கூடாது. இன்றைக்கு எல்ஷடாய் குடும்பத்திலே ஆண்டு பார்க்கிற எல்ஷடாய் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ கட்டப்பட்டிருக்க கூடாது, நீ கூனியா இருக்க கூடாது, நீ தலை நிமிரணும். ஆண்டு பார்க்கிறார். என்ன செய்கிறாரு? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. 18 வருஷம், ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, மாறா எத்தனை வருஷம் சொல்லுங்களேன் கொஞ்சம் பாயத்திலிருந்து. 18 வருஷம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும், எத்தனை வருஷமா நீங்க முயற்சி செய்து எழும்ப முடியாமல் காணப்பட்டாலும், இன்றைய நாள் ரட்சணியத்தின் நாள், இன்றைய நாள் விடுதலையின் நாள், இன்றைய நாள் அற்பத்தை பெற்றுக்கொள்ற நாள். இயேசுவின் நாமத்திலே அந்த பலவீனப்படுத்தும் ஆவி வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே யாரெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்போடு வந்தீங்க, இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை ஜெபத்தோடு கேளுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை வச்சு வர்த்திக்க பண்ணும். உங்கள் விசுவாசம் கர்த்தரை கனப்படுத்துவார். நீங்க எதிர்பார்ப்போடு வந்துக்கலாம். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு போறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வராதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வராதா? என்னுடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியாதா? எல்லாரும் தாழ்த்தப்பட்டு போயிருக்கேனா? எல்லாரும் என்னை கூட்டிக் கொண்டே போகிறாங்களா? குனிந்து கொண்டே நிற்கணுமா? கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவர், நீ என்னுடையவள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, நீ எனக்கு சொந்தமானவள். நீ குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை குனிய பண்ணின, உன்னை நிமிர முடியா தடை பண்ண அந்த ஆவி உன்னை விட்டு போய்விட்டது. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவள் குனிய நிமிர முடியாத கூனியாய் காணப்பட்டாள். இயேசு அவளை கண்டு, 12ஆம் வசனம் சொல்றது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி அவள் மேல் தமது கரத்தை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி இயேசப்பா ஒரு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரை கண்டு யாரெல்லாம் இந்த இடத்துல பலவீனத்தோட வந்துக்கலாம், யாரெல்லாம் ஆண்டவரை நிமிர முடியல, என்னோட குடும்ப சூழ்நிலை நிமிர விடல, என்னோட வாழ்க்கையில நிமிர முடியாது, நான் தாழ்த்தப்பட்டு கொண்டே போகிறேன். ஆண்டவர் உங்களை காண்கிறார், கர்த்தர் உங்களை காண்கிறார்.
ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே அமருகிறது. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனத்தின் ஆவி அவளை விட்டு போனது. நம்முடைய ஜனங்களை விட்டு இந்த புதிய ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி குனிய வைக்க நினைக்கிற, தலை குனிய வைக்க நினைக்கிற சத்துருடைய கிரியை அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனத்தின்படியாக ஆண்டவரே, அந்த 18 வருஷம் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ விடுதலாக்கப்பட்டது போல இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. தேங்க்யூ ஃபாதர். கரங்களை தட்டி, ஏசப்பா நீ கொடுத்த விடுதலை அனைவருக்கு சிந்தனையில கத்தர் விடுதலை கொடுக்க, மைண்ட்ல நீங்க எழும்ப மாட்டீங்கன்னு சொல்லி இனி நான் முன்னேற முடியாது அந்த சிந்தனை கத்தர் எடுத்து போடுகிறார். நான் வாழவே முடியாது, நான் எழும்பவே முடியாது, இனி எல்லாமே முடிஞ்சு போய்விட்ட அந்த காரியத்தை கத்தர் மீண்டும் தொடக்குகிறார், அந்த மீண்டும் புதுப்பிக்கிறார். ஒரு புதிய பலத்தை கத்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன். 18 வருஷம் இந்த ஸ்திரீக்கு அவருடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது. 18 வருஷம் நான் ஆலயத்துக்கு வந்து போறேன், இனி என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் இப்படித்தான், நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது. ஆனா கத்தர் அவளை கண்டார். இந்த நாளும் கத்தர் உங்களை காண்கிறார். இந்த நாள் 2026ஆம் ஆண்டு 4ஆம் தேதியில கத்தர் உங்களை காண்கிறார். கத்தர் உங்களை காண்கிறார். உடைய விசுவாசம், உடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தின்படியே கத்தர் உங்களை விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தில் வாசித்த வேளையிலே ஆண்டவர் சொன்னார் அவளை பார்த்து, சிறியே உன் பலத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கரத்தை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இந்த நாளில் நாங்க எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டோட வசனம், ஆண்டோட வார்த்தையை கேட்கும் போது அந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டோட வசனத்தை கேட்கும் போது அவளுக்குள்ள ஒரு தேவ வல்லமை, ஆண்டோட வசனத்தை கேட்கும் போது அவளுக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வந்தது. ஆண்டு தொட்ட வேளையிலே தேவன் விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க பயந்து போயிருக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் அநேக தேவன் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஜனங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நான் முன்னுக்கு போய் ஜெபித்தால் என்ன சொல்லுவாங்க? நாங்க தேவனை சமத்துக்கு போனா என்ன சொல்லுவாங்க? நாங்க தேவனை ஆராய்த்தா என்ன சொல்லுவாங்க என்று வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். இதே அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க தொடர்ந்து நாங்க வாசிக்கிற வேளையிலே அந்த விடுதலை கொடுத்தார். ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஏன் ஓய்வு நாள்ல விடுதலை பண்ணினாய்? அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஓய்வு நாள் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ற 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஆண்டு அநேக உவமைகள் சொன்னார். உன்னுடைய எதிரி, உன்னுடைய மாடாவது கழுதையாவது அதுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? இவளை யார்? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் என்னுடையவள், இவள் தேவனுடைய பிள்ளை. ஜனங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை? விடுதலையாக்க விருப்பம் இல்லை, விடுதலை பெற விருப்பம் இல்லை, விடுதலையாக்க விருப்பம் இல்லை. சாத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தாகிய இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அற்பமா எண்ணாதே. கர்த்தர் கொடுத்த வசனத்தை வெறும் வசனமா எண்ணாதீங்க, அதை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்குது. அறிக்கை பண்ணி பாருங்க, நீங்க முன்னேறி செல்வீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இந்த ஆண்டில நீங்க இழந்து போன அவலத்தை மீள பெற்றுக்கொள்வீங்க. சாத்தான் எவ்வளவு திட்டங்களை போட்டாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளத்தை இழந்து போனாலும் அவலத்தை நீங்கள் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்தான்.
யோபு எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய ஜீவனை தவிர, அவனுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம். தேவனை குறித்த விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை குறித்த விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்களை அதை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்களை அவரை காணும். அவர் கடைசி நாளில் வந்து நிற்கிறது நான் பார்ப்பேன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. விசுவாசம். என்ன நடந்தது? இரட்டிப்பு மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதம். அவனுக்குள்ள தேவ வார்த்தை இருந்தது. தேவனை குறித்து நிதானமாய் பேசினான், தேவனை குறித்து உண்மையாய் பேசினான், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தான். கர்த்தர் கனப்படுத்தினார். பக்கத்தில் பார்த்து, உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்களுக்குள்ள வசனம் இருந்தால் சும்மா எல்லாம் கனம் வராதையா. அல்லேலூயா. சும்மா எல்லாம் என்ன வராது? கனம் வரா. இது இருக்கணும். கனத்துக்குரிய உங்களுக்குள்ள இருந்தா கனம் வர சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு கனத்துக்குரியவர்? மதிப்புக்குரியவர், உயர்வுக்குரியவர், மேன்மைக்குரியவர். அல்லேலூயா. உலகத்துல எல்லாம் இப்படிலாம் ஆக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மாதிரி தான் அவைக்கு மதிப்பு. குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போனவங்க தான் கனம். ஆனா தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தாலும் எங்கு போனாலும் கனம் இருக்கு. வேண்டாம், அவர்கள் தேவனை கனப்படுத்துவார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் யோபை கனப்படுத்தினாரு. ஆண்டவர் யோபை கனப்படுத்தினாரு. அவருடைய ஜெபத்தை கேட்டாரு. கடைசியில பார்க்கிறோம், இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நாங்கள் ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டோட வார்த்தையை சொந்தமா ஏற்று அதன்படி நடப்போம். கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் எழுந்திருந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த நாள் உங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுப்போமாக. தேவனுடைய ஆவியானவர். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே ராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.